தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் அன்பான கன்னிராசி அன்பர்களே, நல்லதும் கெட்டதும் எப்படி வரும்? நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே பாட்டு இருக்குல்ல. ஒரு அன்னை சரியாக வளர்த்தால் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க போறான். இந்த உலகத்தோடைய அன்னை தான் பராசக்தி. இந்த உலகம் தான் நமக்கு அன்னை. இந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, வாழ்க்கை, அதுதான் நமக்கு அன்னை. அப்ப இந்த வாழ்க்கை சரியா இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கை சரியா இருக்கணும்னா நம்ம பயணம் சரியா இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் பயணத்திலே தெளிவாக இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். உங்க பயணம் நல்லா இருக்கணும்னா என்னென்ன கிரகம் சப்போர்ட் பண்ணணும், என்னென்ன கிரகம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்ல. உங்க ஜாதக நோட்டை எடுத்து போய் வச்சுக்கோங்க. ஆமாங்க, பாஸ் பண்ணிட்டு போய் ஜாதகத்தை எடுத்து வந்து உட்காருங்க. ஆமாங்க, உங்க ஜாதகத்தை நம்ம பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. வெரி குட், உட்காந்துட்டீங்களே, சந்தோஷம். இப்ப பாருங்க, ஜாதக நோட்டை திறந்துட்டீங்களா, ராசி கட்டத்தை பார்த்தீங்களா? அந்த ராசி கட்டத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார்ல, அதனால தானங்க கன்னிராசி. அவர் நட்பு பெற்றிருக்கார். அதனால உங்க புத்திசாலித்தனத்தாலதான் உங்களுக்கு லைஃப் நடக்குது. இப்ப புரியுதா? உங்க புத்திசாலித்தனம் சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறதுனால ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. எத்தனை காரியங்கள் என்ன நடந்தாலும் சரி, காசுல கண் வைக்கணும். இதுதான் கன்னிராசிக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அந்த காசு மேல எல்லாம் ஆசை இல்லைங்க, நாங்கெல்லாம் பொதுவாதிங்க, நாங்கெல்லாம் சமூகத்துக்காக ஆசைப்படுறோங்க, அப்படியே இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே ஆனா சமூகத்துக்கு செய்யணும்னாலும் காசு வேணும். 10 ஏழைங்க பாதைங்களுக்கு சாப்பாடு போடனாலும் காசு வேணும். காசு இல்லாம எப்படிப்பா போடுவ? சமூக சிந்தனையும் காசு இருந்தா தானே போக முடியும். உன் வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் டிராவல் பண்ணுமா ராஜா? 100 ரூபா விற்கிது ராஜா பெட்ரோலு. யாரு ராஜா நமக்கு 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? அப்ப காசு வேணும் இல்லையா? அப்போ நம்ம காரியத்துல கண் வைக்கணுங்கிறான். சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறதுனால நீங்க உங்க காரியத்தில் கண்ணு வச்சீங்கன்னா லாபம். உங்க ராசியில சந்திரன் இருக்காருல்ல, இன்னில இருந்து உங்க காரியத்துல கண்ணா இருக்கணும். கண்ணாரு ராஜா சொல்லுவாங்கல்ல, தீயா வேலை செய்யுமாறு. இதெல்லாம் சொன்ன உடனே ஞாபகம் வருது உங்களுக்கு, கரெக்டா வருது. இதெல்லாம் என்ன பழைய படம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கல்ல, நான் பேசுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேறீங்க என்ன கன்னிராசிக்காரர்களே. இப்ப பாத்தீங்களா, அடுத்த பார்ப்போம். உங்க கட்டத்துல புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க. புதன் உங்க வீட்டிலேயே இருக்காரு, கன்னிராசிலே இருக்காருன்னா நீங்க ஒரு பொக்கிஷம், நீங்க ஒரு அறிவு கடல், நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், பல பேரை எடை போடக்கூடியவர், வாழ்க்கையில நீங்க நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா இல்லறம், சந்தோஷம், நிம்மதி, குழந்தை எல்லாம் நிம்மதியா கிடைக்கும் உங்களுக்கு. இருக்காரா? அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ். ஆமா, அதே நீங்க இல்லைங்க, புதன் அங்க இல்லையே அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தான பலன்களை நம்ம பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காலம் கடக்காம, புதன் அங்க இருந்தா பிரச்சனை இல்லை, புதன் அங்க இல்லைங்கன்னா எதையும் காலம் கடத்தக்கூடாது. இவ்வளவுதான். குழந்தை பெற்றுக்கிறேங்க சார், கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு, 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நீ பேசக்கூடாது. உடனே குழந்தை பெற்றுக்கோ. காலத்தை நீ காலத்தை தள்ளி போடாது. கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை கிடைக்கணும், அவ்வளவுதான், நம்ம சந்தோஷமா இருப்போம், முடிஞ்சு போச்சு. நானா குழந்தைக்கு தள்ளி போறேன்னு சொல்லாதீங்க கன்னிராசிக்காரங்க. குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி கல்யாணம், நமக்கு வயசு கரெக்டா வந்துட்டோம், அரசாங்கம் சொன்ன ஏஜ் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பையன் வரா பொண்ணு வருதுன்னா முடிக்கணும். இப்ப எனக்கு முடியாது, நான் பிறகுதான். ஒரு நல்ல மனுஷன் வெறும் 900 ரூபா தான் சம்பாதிச்சார், அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வெறும் 900 ரூபாய் சம்பாதிக்கும் போது அப்ப அவர் சொல்லியிருக்கலாம், 900 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு. 900 ரூபாய் சம்பாதிக்கும் போது கல்யாணம் பண்ணதுனாலதான் வாழ்க்கையில அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறாரு. சில பேர் தான் சொல்றாங்க, நான் நல்ல வேலைக்கு போய் அப்புறம் நான் நல்ல செட்டில் ஆகி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிறான். அடப்பாவி, நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா கல்யாணம் எப்போ நடக்கும்?
இது நடக்க போறது 35 வயசு 40 வயசு. உனக்கு கல்யாணம் ஆயிருந்து அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு வயசு 65 ராஜா. அப்ப லைஃப் என்னாச்சு ராஜா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப என்ன சொல்றான், கன்னி ராசிக்காரவங்களுக்கு எதையும் தள்ளி போடாத, கடவுள் உனக்கு எல்லாமே முன்கூட்டி கொடுப்பாரு. சில பேருக்கு 2 தாரம்லாம் அமையும். கல்யாண வாழ்க்கை லவ் சக்சஸ் ஆகும் கன்னி ராசிக்கு. நமக்கு வந்து நீங்க ஊன்னா போதும், வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஊன் சொல்லிடாதீங்க, அது ரொம்ப டேமேஜ். அதனால இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு இந்த புதன் அங்க போய் உட்காந்துட்டு. இப்ப இந்த புதன் தப்பா போயிட்டாருன்னா காலம் தள்ளக்கூடாது. பிளீஸ் காலம் தள்ளாம செயல்படுங்க கன்னிராசி, நல்லா இருப்பீங்க. ஒண்ணு, காலம் தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்தது பாருங்க, சனி நட்பு, ராகு கேது நட்பு, செவ்வாய் உங்களுக்கு நட்பு, குரு நட்பு. அப்ப நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. நல்ல குருமார்கள் உங்களுக்கு அப்படியே பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, அதை அப்படியே கேட்டுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கெல்லாம் குரு கிடைக்கிறதே கஷ்டங்க. ஒரு நல்ல வாத்தியார் கிடைக்கிறது கஷ்டம். இன்னைக்கெல்லாம் வாத்தியார் படிச்ச படிப்புல நம்ம எந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த வாத்தியாரை மறக்காதீங்க. எத்தனை பேருக்கு வாத்தியாருடைய போன் நம்பர் தெரியும் சொல்லுங்க? 10th படிச்ச பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், வாத்தியார் போன் நம்பர் தெரியுமா? 12th படிச்ச பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உங்க 5 சப்ஜெக்ட் வாத்தியார் போன் நம்பர் தெரியுமா? 7 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட். காலேஜ் படிச்ச பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உங்க வாத்தியார் போன் நம்பர் தெரியுமா? ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பொம்பளை பிள்ளைகளோட போன் நம்பர் பையனுக்கு தெரியும், பையனுடைய போன் நம்பர் பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியும். தெரியுமில்ல? 7வது படிச்சதுங்க அதோட நம்பர் இருக்குங்க. ஏன் அவங்க அம்மா நம்பர் கூட ஒன்றை இருக்கும், இருக்குல்ல ராஜா? ஆனா வாத்தியார் நம்பர் தெரியாது. வாத்தியார் என்ன ஊராவது தெரியுமா? எந்த ஊர்ல எந்த தெருவுன்னு வராருன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இடத்துக்குள்ள வரும்போது வாத்தியார தெரியும். அவர் வெளியில போனா அவர் அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி தான் வாத்தியார்லாம். அந்த நேரத்துக்கு தான் 10 மணிக்கு ஹிஸ்டரி சப்ஜெக்ட் ஆரம்பிக்குதுன்னா அது கனெக்ட் ஆகும். 10:30 மணிக்கு ஹிஸ்டரி சப்ஜெக்ட் முடிஞ்சதுன்னா கனெக்ட் கட் ஆயிடும். இவ்வளவுதான் லைஃப். அப்படி பண்ணக்கூடாது பிள்ளைகளா. ஏன்னா கன்னிராசியில பிறந்திருக்கீங்க, குரு உங்களுக்கு நட்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உங்களுக்கு குரு சொல்லி கொடுத்தவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். திருப்பி நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கு விடை கொடுப்பார்கள். இப்போ என்னையே நீங்க பழகிறீங்கன்னு வச்சுப்போமே, இந்த சேனல்ல பாக்குறீங்க, இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு உதவி பண்ணும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ல, இதோட அப்படியே ஸ்கிப் பண்ண போறது. நீங்க கேட்கலாம், அப்படியே பாரியா இருந்தாலும் நம்மள குருன்னு அப்படியே அவரை கொண்டு வர்றாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கரெக்ட், நீங்க நினைக்கிற நான் நினைக்கிறேன்ல. கன்னிராசி அன்பர்களே, நல்ல குரு நல்லா கிடைப்பாங்க. அடுத்தது பாருங்க, இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்குலாம் ஒரு நஷ்டம் வராத மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இருக்கு ராஜா. சூரியன் பகை, சுக்கிரன் நீசம், அங்கதான் வச்சான் டப்பு. என்னன்னா எவ்வளவு பெரிய நம்ம கிட்ட கிஃப்ட் இருந்தாலும் நம்ம உயரணும் அப்படின்னா நம்மளை கீழே அழுத்துறதுக்கு 2 பேர் இருப்பான். இந்த புகழ் கிடைக்கணும்னா மத்தவனுக்கு பிடிக்காது, வைத்து எறிவான். பேர் கிடைக்கணும்னா மத்தவனுக்கு பிடிக்காது, வைத்து எறிவான். ஏன்னா சூரியன் பகை. அதுவும் உங்க ராசியில இப்ப ஜாதக கட்டத்துல போய் சூரியன் பகையா இருக்குன்னு பாருங்களேன், போச்சு. உங்க ராசி கட்டத்துல இப்ப சூரியன் இருக்காரா, அப்ப ரொம்ப டஃப். அப்ப என்னன்னா, நான் மற்றவர்கள் தூங்கும் போது நாம முழிச்சுக்கணும், மற்றவர்கள் முழிச்சிருக்கும் போது நம்ம தூங்குற மாதிரி நடிக்கணும். இதை புரிஞ்சுக்கிங்க கன்னிராசி அன்பர்களே, நீங்க சக்சஸ். சூரியன் உங்க ராசியில இருந்தால், சூரியன் இல்லைனாலும் இதை ஃபாலோ பண்ணணும், இருந்தா ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும். சுக்கிரன் நீசம் உங்க ராசியில இப்ப சுக்கிரன் இருக்காரா பாருங்க, இருந்தாருன்னா வட்டிக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும், பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஆசையும் விடாது. வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், எல்லாம் கடன்ல வாங்குவோம். கடனும் கன்னிராசியும் ஒண்ணு. கன்னிராசியா இருக்கிறவங்க கடன் இருந்துகிட்டே இருக்கும். டெபிட் கார்டு இருக்கும், இல்லையா கிரெடிட் கார்டு இருக்கும். என்னங்க நான் பேசுறதுல உங்க மனசாட்சி தொடுதோ? தொடலாம். இதுதான். இதே சுக்கிரன் உங்க இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா சொல்லவே வேணாம், பஞ்சமே கிடையாது கடனுக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க பணம் மட்டும் கடன் இல்ல, நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் கடன் தான். அப்ப கடன்ல சிக்கிக்கிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி. அப்ப இதுக்கு என்னங்க தீர்வு? சூரியன் சுக்கிரன் உங்க இடத்துல இல்லாம இருந்தா பெரிய தீர்வு, சுக்கிரன் இருந்துட்டா ரொம்ப கவனம் தான் தீர்வு. கவனிங்க,
நான் பேசுறது புரியுதா? சுக்கிரன் உங்க இடத்துல இல்லாம இருந்தா அது தீர்வு, சுக்கிரன் உங்க இடத்துல இருந்தால் கவனமே தீர்வு. அப்ப ஏறத்தாழ கன்னி ராசிக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை கவனமாக இருத்தல் வேண்டும். என்ன பிள்ளைகளா, கவனமா இருக்கலாமா? கவனமா இருங்க, வாழ்க்கையில நல்லது நடக்கும். நிச்சயமா சொல்றேன், ரொம்ப நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆளுங்க உண்டு தானே? அப்ப அந்த ஜாலியா இருக்கணும்னா நம்ம கவனமா இருந்தா போதும். அந்த ஜாலி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்க ராசியில புதன் உச்சமாட்சி பெற்றிருக்கிறார், உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை கவலைப்படாம கஷ்டப்படுத்த மாட்டார், உங்களை நல்லா வச்சுப்பார். ஆனா அதே இந்த நான் சொன்ன மாதிரி உங்க ராசி கட்டத்தில் இவங்க எல்லாம் இல்லைன்னா நிச்சயமா இந்த கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். மன கஷ்டமே படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஆண்டவன் வச்சிருக்கிறான். உங்களை கைவிட மாட்டான். உங்களை கைவிடாம இருக்கிறது என்ன சொல்லுங்க? நீங்க பண்ற புண்ணியம் தான், நீங்க பண்ற டொனேட் தான், நீங்க பண்ற உதவி தான். ஒரு காலமும் கன்னி ராசிக்கு மற்றவன் துடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க, அவனுக்கு உதவி பண்ணி தான் ஆவீங்க. பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, இடது கையை கொடுத்தாவது தூக்கி மேலே ஊற்றி விட்டுருங்க. சே ஏன்னா உனக்கு நான் செஞ்சு அந்த புண்ணியத்தை நான் போய் சேர்த்துக்க விரும்பல, உன்னை எனக்கு பிடிக்காது, நீ எதிரி இருந்தாலும் வா அப்படின்னு இடது கையை கொடுத்து தூக்கி விடு. இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பயணம் இதுதான். இந்த பயணத்தை நீங்கள் சரியாக மேற்கொண்டு இதையெல்லாம் அனுசரித்து நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். உங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி அடைய நீங்க அவசியம் நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு. நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், இதை மட்டும் செய்யணும். நீங்க சிவனையும் பெருமாளையும் பாகுபாடு இல்லாம பார்க்கணும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். இவங்க சப்போர்ட்ல தான் கன்னிராசிக்கு பெரிய சப்போர்ட். இதையெல்லாம் விட குருமார்கள் சப்போர்ட் அவசியம். குரு கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இருக்குமா? நிச்சயமா நல்லது நடக்கும். ஹயக்ரீவர்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் அந்த ஹயக்ரீவரை கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்க. நிறைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நல்லவர்களையும் தீயவர்களையும் சரியாக பிரித்து கையாள்வீர்கள், அதில் வெற்றி கிடைக்கும். ஹயக்ரீவருடைய மூல மந்திரம், ஹயக்ரீவோட காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.